மங்கையருலகம் மங்கையருலகம் மங்கையருலகம், இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைத்து எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. சக்கரவள்ளி கிழங்கோட வாழைக்காயையும் சேர்த்தாங்க, சேர்த்ததையே சுட சுடவே கட்லெட் செய்து தந்தாங்க. சக்கரவள்ளி கிழங்கோட, சக்கரவள்ளி கிழங்கும் வாழைக்காயும் அப்படி ஒரு ஜோடி சேரும்னு இவ்வளோ நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியலிங்க. எப்படி ஒரு கட்லெட்டு பாருங்க. இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் வாழைக்காய் கட்லெட். அதுக்கு தேவையான பிரெட் கிரம்ஸ் 1 கப், வேக வைத்து மசித்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 2, புதினா இலை 1/4 கப், பாதாம் பருப்பு 1 தேக்கரண்டி, வாழைக்காய் வேக வைத்து மசித்தது 1, பச்சை மிளகாய் 1, உலர்ந்த திராட்சை 1 மேஜைக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி, முந்திரி பருப்பு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சக்கரை கிழங்கு அண்ட் வாழைக்காய் ரெண்டும் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். கட்லெட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம். சிம்பிள் பட் யம்மி. கிஷ்மிஷ், பச்சை மிளகா, பாதாம், இஞ்சி. இஞ்சி சில பேருக்கு பிடிக்காது, வேணும்னா போடாதீங்க. முந்திரி அண்ட் அஃப்கோர்ஸ் உப்பு, அண்ட் புதினா. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம், கட்லெட் ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் இது பிரெட் கிரம்ஸ் இல்லை, இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் ப்ரெட்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷ் ப்ரெட்டில் பண்ணான்னா அது எண்ணெயில் நிறைய போகாது, நல்லா ஒட்டும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஷேப் இன்டு கட்லெட்ஸ். அப்புறம் பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சக்கரை வள்ளி கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. சைனாவில் எல்லாம் டெய்லி சாப்பிடுவாங்க. ஆனால் ஸ்டீம் பண்ணி சாப்பிடணும், பாயில் பண்ணிடல. ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னா உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்து, முடி, ஸ்கின், எவ்ரிதிங் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை போடாதான், அவ்வளோதான், வித்தவுட் சுகர். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ரா பனானா கட்லெட் தயார். சாப்பிட்டு பார்க்கலாமா? 1 மினிட் அது கூட ஷூட் பண்ணலாமே, சாப்பிட்டு பார்க்கலாம். டெலிஷியஸ். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் கிரம்ஸ் 1 கப், வேக வைத்து மசித்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 2, புதினா இலை 1/4 கப், பாதாம் பருப்பு 1 தேக்கரண்டி, வாழைக்காய் வேக வைத்து மசித்தது 1, பச்சை மிளகாய் 1, உலர்ந்த திராட்சை 1 மேஜைக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி,
முந்திரி பருப்பு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கட்லட் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் வேக வைத்து மசித்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், திராட்சை, பச்சை மிளகாய், பாதாம், இஞ்சி, முந்திரி, உப்பு, புதினா ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை கொஞ்சமாக எடுத்து கையில் வைத்து தட்டையாக தட்டி பிரெட் கிரம்ஸில் நன்றாக பிரட்டிக் கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து சூடாக சாப்பிடவும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கட்லட் தயார்.